இது கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க பற்றி தயவுசெய்து எழுதாதீங்க ப்ளீஸ், விட்டுருங்க. நமக்கு பொழப்பு வேணுமா, கரண்ட்டில் இருக்க எழுதிங்க ப்ளீஸ். உதயகுமார் சார் பற்றி எழுதுங்க, என்னை பற்றி எழுதுங்க. ஏன்னா இவர் அதெல்லாம் ஈஸியாக எடுத்து போயிடுவார். அது இப்போ எழுதக்கூடாது. அவருக்கு ஒரு பொண்ணுலாம் இருக்குது. இப்போ கரண்ட்டில் ஒரு நடிகர்களை பற்றி, டேரக்டரை பற்றி, லோகேஷை பற்றி எழுதுங்க. அவரும் கல்யாணம் ஆச்சுல, எல்லாம் கல்யாணம், நம்ம தான் வந்து கல்யாணம் ஆச்சு. அது வதந்திகள் எல்லாமே தயவுசெய்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி குழந்தை குட்டியோட பேரப்பிள்ளையோடு இருக்கிறத பற்றி தயவுசெய்து நம்ம எழுத வேணாம். இது நான் ஒரு சாய்ஸ். ஏன்னா அப்படி முழுசாக திருந்த மாட்டாங்கல்ல, கொஞ்சம் திருத்துவோம். என்ன ஒரு நாள் ஃபுல்லாக அடிக்கிறவனை அப்புறம் ஆஃப் அடிக்க வச்சு, அப்புறம் குவார்ட்டர் அடிக்க வச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக திருத்துவோம்.